130 ரூபா. எதுக்கு நீ 1000 ரூபாய் வாங்கின? 3000 ரூபாய் 1000 ரூபாய். 100 டிக்கெட் நான் வாங்கியிருக்கேன். 100 டிக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த தேட்டருக்கு 3 லட்சம் செலவு பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். என்ன நீ பேனர் எல்லாம் நான் போடல. பேனர் எல்லாம் பாருங்க. ரூல்ஸ் பேசுறீங்க. ரூல்ஸ். எதுக்கு 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிறீங்க? ரூல்ஸ் பேசுறீங்க. சின்ன புள்ள உள்ள பண்றாங்க. எதுக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறீங்க? படம் வந்து ஏகோட முன்னாடி வெளியாக எல்லா ரைட் தான். என் கேள்வி என்னன்னா எதுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்த? நான் 130 ரூபாய் தான் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். நான் போய் நான் ஒத்துக்கிறேன். 130 ரூபாய் டிக்கெட் வித்த ஏ சர்டிஃபிகேட் நான் போல. UNA படமா இருந்தா பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல படம் உள்ள போலாம். ஏ சர்டிபிகேட்டா இருந்தா படத்துக்கு குழந்தைங்க வர. எதுக்கு 1000 ரூபாய் டிக்கெட் விக்கிறீங்க? அது தியேட்டர் ரூல்ஸ் இல்ல, கவர்மெண்டோட ரூல்ஸ் அதுதான். இது 1000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. குழந்தைகளை உள்ள ஏ படத்துக்கு என் கேள்வி 1000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. 1000 ரூபாய்க்கு பே பண்ணனும். அதுதான் கேக்குறோம். 1000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களானே? ஆமா 1000 அப்ப ரூபாய் வாங்கும்போது தப்புன்னு தெரியலையா? அது 1000 ரூபாய் கொடுத்து கேட்டேன். இல்லன்றாங்களே. வாங்குனீங்க தான் 1000 ரூபாய் கொடுத்து. அதிகமா விக்கிறாங்கன்றத அப்ப வாங்க கூடாது இல்ல? ஏன் வாங்குனீங்க இப்ப பிளாக்ல? நீங்க 100 டிக்கெட் வாங்கன்னு சொல்றீங்கல்ல, வாங்கும்போது 10,000 கொடுத்துருப்பீங்கல்ல, அப்ப ஏன் உங்களுக்கு தெரியல? நீங்க பதில் சொல்லிட்டு போங்க சார்.